அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். வார்த்தை அடிப்படையில் எண்கிணிதம் விதி எண்கள் சாணப்படன் சொல்லப்பட்டு வருகின்றேன். மண்டி 3 எழுத்து. மண்டிக்கு 3 எழுத்து 1, 3, 6 இதெல்லாம் கூட்டினாக்கா 10. அதனுடைய விதி என்கிறது 1. மண்டி 1ஆம் இடத்துல வருகிறது. எந்த மண்டியாக இருந்தாலும் சரி, மிளகாய் மண்டியாக இருந்தாலும் சரி, வெங்காய மண்டியாக இருந்தாலும் சரி, நெல் மண்டியாக இருந்தாலும் சரி, கலப்பட வர்க்கம் மண்டியாக இருந்தாலும் சரி, அது மண்டி என்பது 1ஆம் இடத்தை குறிக்கிறது. மண்டி சாணம் மண்டி 1ஆம் இடத்தை குறிக்கிறது. வர்க்கம் 5 எழுத்து 5, 8, 7, 1, 7 இல்லை கூட்டாக்கா 29. அதனுடைய விதி என்கிறது 2. வர்க்கம் அது மனித வர்க்கமாக இருந்தாலும் சரி, நாய் வர்க்கமாக இருந்தாலும் சரி, வானவர்கள் வர்க்கமாக இருந்தாலும் சரி, வர்க்கம் கூட்டினாக்கா 29. அது விதி என்கிறது 2. வர்க்கம் அன்னிக்கு 3 எழுத்து 1, 3, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 11. அதோட விதி என்கிறது 2. அன்னி அன்னின்னா அதான் மண்டி. அன்னி என்பது அண்ணன் மனைவியை குறிக்கிறது. சித்தப்பா சித்தப்பாவுக்கு 5 எழுத்து 4, 4, 7, 6, 7 இதெல்லாம் கூட்டினாக 28. அதனுடைய விதி என்கிறது 1. சித்தப்பா சித்தப்பா என்கின்றால் தகப்பன் கூட பிறந்தவர்கள் சித்தப்பா. தகப்பனுக்கு பின்னவங்க பின்ன பிறந்தவங்க சித்தப்பா. அப்போ சித்தப்பாவுக்கு விதி என்கிறது 1ஐ குறிக்கிறது. பெரியப்பா 5 எழுத்து 3, 4, 2, 6, 7 இதெல்லாம் கூட்டாக்க 22. அதோட விதிங்கிறது 4. பெரியப்பா 4ஆம் இடத்தை குறிக்கிறது. 4ஆம் இடம். சரிங்க. அடுத்தது அதான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்றால் ராமச்சந்திரன். அவர் ஒரு முதலமைச்சர். எம்ஜிஆர் என்ற பொருள் ராமச்சந்திரன் என்பதை குறிக்கிறது. எம்ஜிஆருக்கு 4 எழுத்து 5 எழுத்து வருகிறது. 4, 7, 3, 8, 9 இதெல்லாம் கூட்டினாக்க 32. அதனுடைய விதி என்கிறது 5. எம்ஜிஆர் விதி எண் 5. அப்போ எம்ஜிஆருடைய பொருள் ராமச்சந்திரன். அவர் ஒரு முதலமைச்சர். கலைஞர். கலைஞருக்கு 4 எழுத்து 1, 8, 4, 4, 1, 8, 4, 9 இதெல்லாம் கூட்டினாக 22. அதனுடைய விதி என்கிறது 4. கலைஞர் என்றால் கருணாநிதியை குறிக்கிறது. கலைஞர் என்றால் கருணாநிதியை குறிக்கிறது. கலைஞர் என்ற பொருள் கருணாநிதியை குறிக்கிறது. அவரும் முதலமைச்சர். சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டாருக்கு 8 எழுத்து 3, 6, 9, 9, 5, 3, 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 44. விதி அதனுடைய விதிங்கிறது 8. சூப்பர் ஸ்டாருக்கு 7 எழுத்து வருகிறதுங்க. அதாவது சூப்பர் ஸ்டாருக்கு 7 எழுத்து அதெல்லாம் கூட்டாக்க 44. அதோடைய விதி என்கிறது 8. சூப்பர் ஸ்டார் என்றால் ரஜினிகாந்தை குறிக்கிறது. சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டாருடைய பொருள் ரஜினிகாந்தை குறிக்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் ஒரு நடிகர். சூப்பர் ஸ்டார் என்றால் ரஜினிகாந்தரை குறிப்பிடுகிறது. கேப்டன். கேப்டனுக்கு 4 எழுத்து 2, 6, 5, 6 இதெல்லாம் கூட்டாக்க 19. அதோடைய விதி என்கிறது 1. கேப்டன். கேப்டனுடைய விதி என்கிறது 1. கேப்டன் என்றால் விஜயகாந்த். அவர் தமிழகத்தில் ஆளுங்கட்சிக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர். அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர். அவர் ஒரு நடிகர். கேப்டன் அவர் எதிர்க்கட்சி தலைவர். கேப்டன் என்றால் விஜயகாந்தை குறிக்கிறது. அம்மா. அம்மா என்றால் 3 எழுத்து வருகிறது. 1, 7, 8 எல்லாம் கூட்டாக்கா 16. அதனுடைய விதி என்கிறது 7. அம்மா. அம்மா என்ற ஜெயலலிதா. அவர் ஒரு முதலமைச்சர். அவர் ஒரு நடிகை. அம்மா என்றால் முதலமைச்சர் ஜெயலலிதா. அம்மா என்றால் ஜெயலலிதா. அம்மா என்றால் நடிகை. கவிஞருக்கு 4 எழுத்து வருகிறது. 1, 6, 4, 9 இதெல்லாம் கூட்டாக 20. அதனுடைய விதி என்கிறது 2. கவிஞர் என்றால் கண்ணதாசனை குறிக்கிறது. கண்ணதாசனை குறிக்கிறது. கவிஞர் என்றால் கண்ணதாசன். அப்போ கவிஞருடைய விதி என்கிறது 2ஐ குறிக்கிறது. அப்போ கவிஞர் என்றால் கவிஞருடைய பொருள் கண்ணதாசனை குறிக்கிறது. அதில்
கவிஞரில் அடிப்படையில் வருகின்றது. கவிஞர் என்றால் கம்பரையும் குறிக்கும், கவிஞர் கண்ணதாசனையும் குறிக்கும், வைரமுத்துவையும் குறிக்கும். கவிஞர் என்ற கண்ணதாசனை குறிக்கிறது. காமெடி, காமெடிக்கு 3 எழுத்து. 8 1 6 இதெல்லாம் கூட்டினாக்க 15. அதோடைய விதி என்கிறது 6. காமெடி, காமெடி என்றால் நாகேஷை குறிக்கிறது. காமெடியில் எத்தனை காமெடிகள் இருக்கிறார்கள் அத்தனையும் 1 2 3 வரும். அதனால் காமெடி என்றால் நடிகர் நாகேஷ் குறிக்கிறது. காமெடி நடிகர் நாகேஷ் குறிப்பிடுகிறது. அவர் ஒரு கௌரவ நடிகர் என்றும் சொல்லலாம். ஆனால் காமெடி என்றால் காமெடி என்றால் நாகேஷ் குறிக்கிறது. நடிகர் திலகம், நடிகர் திலகத்துக்கு 8 எழுத்து. 8 6 1 9 8 4 1 1 இதெல்லாம் கூட்டினாக 38. அதோடைய விதிங்கிறது 1. நடிகர் திலகத்துக்கு நடிகர் திலகம் என்றால் சிவாஜி கணேசனை குறிக்கிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் புரட்சி தலைவர். புரட்சி தலைவருக்கு 8 எழுத்து. 2 3 2 4 7 8 5 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 40. அதோடைய விதிங்கிறது 4. புரட்சி தலைவர் என்ற எம்ஜிஆரை குறிக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை குறிக்கிறது. புரட்சி தலைவர் என்றால் அதனுடைய பொருள் எம்ஜிஆரை குறிக்கிறது. செல்வி என்றால் ஜெயலலிதா. செல்விக்கு 3 எழுத்து. 6 1 6 இதெல்லாம் கூட்டினாக்கா 13. அதோட விதி என்கிறது 4. செல்வி என்றால் செல்வியோட பொருள் ஜெயலலிதா. செல்வி ஜெயலலிதாவை குறிக்கிறது. செல்வி ஜெயலலிதா, அவருடைய பேர் அம்மா, அவர் ஒரு நடிகை, அவர் ஒரு முதலமைச்சர். செல்வி ஜெயலலிதா. எண்கணிதம், எண்கணிதம் என்றால் திருஞான சம்பந்தத்தை குறிக்கிறது. எண்கணிதம் 4 3 1 7 7 7 இதெல்லாம் கூட்டினாக்க திருஞான சம்பந்தம். எண்கணிதம் பொருள் திருஞான சம்பந்தத்தை குறிக்கிறது. வள்ளுவர் என்றால் திருஞான சம்பந்தத்தை குறிக்கிறது. வள்ளுவர் என்றால் திருஞான சம்பந்தத்தை குறிக்கிறது. வள்ளுவருக்கு 5 எழுத்து. 5 4 9 5 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 32. அதோடைய விதி என்கிறது 5. அப்போ எண்கணிதம், வள்ளுவர் இதையெல்லாம் திருஞான சம்பந்தத்தை குறிக்கிறது. வள்ளுவர் என்ற பொருள் திருஞான சம்பந்தம், என்கிறது என்ற பொருள் திருஞான சம்பந்தத்தை குறிக்கிறது. முதலமைச்சர் 3 7 4 5 9 3 9 இதெல்லாம் கூப்பிட்டாக்க 40. அதனுடைய விதி என்கிறது 4. அப்போ முதலமைச்சருங்கிறது பொருள் தமிழகத்தை ஆளுவோர், தமிழகத்தை ஆளக்கூடியவர்கள், அவர் முதல் மனிதன் என்று சொல்லலாம். முள்ளிவாய்க்கால். அடுத்ததாக முள்ளிவாய்க்காலுக்கு 1 4 8 3 8 7 8 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 40. அதோடைய விதிங்கிறது 7. அப்போ முள்ளிவாய்க்கால்ங்கிறது இலங்கை தமிழரை குறிக்கிறது. முள்ளிவாய்க்கால் 4வது விதி எண்ணை குறிக்கிறது. இலங்கை தமிழர் 2 4 8 5 7 2 9 6 9 இதெல்லாம் கூட்டினா 43. அதோடைய விதி என்கிறது 7. இலங்கை தமிழர் என்பது என்கிறோம். விதி எண் 7. இலங்கை தமிழர் தான் முள்ளிவாய்க்கால். இலங்கை தமிழர்கள் சொல்லப்படுகிறது. சிங்களர், சிங்கள என்றால் அந்த நாட்டு பிரஜை, அந்த நாட்டு சிங்களர். 4 8 1 7 9 இதெல்லாம் கூட்டினாக்க 29. அது விதி என்கிறது 2. சிங்கள என்றால் யாழ்ப்பாணத்தை அந்த தமிழர்கள், இலங்கை தமிழர், இலங்கையில் வாழக்கூடியவர்கள். அப்போ சிங்களர். பம்பரம், பம்பரத்துக்கு 5 எழுத்து. 9 7 9 3 7 இதெல்லாம் கூட்டினாங்க 35. அதோடைய விதி என்கிறது 8. பம்பரம், பம்பரத்துடைய விதி எண் 8. இந்த தமிழுக்கு 240 எழுத்துங்க. அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்களை உருவாக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படை உறுதி செய்து சொல்லி கொண்டு வருகின்றேன். நான் அறியியல் மாட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், என்கிற வள்ளுவர், வள்ளுவ பண்டாரம். ஆனால் இதை வார்த்தை அடிப்படையில் நான் உறுதி சொல்லி கொண்டு வருகின்றேன். நன்றி, 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 வணக்கம்.